டேய் விஷ்ணு பிரமா நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு இப்போ கொடுக்கார் கடவுள். ஒரு நீதிமன்றத்தில் கோர்ட்டு வழக்காடி வழக்குவோன்னா ஒரு பத்திர டாக்குமெண்ட்ஸு இல்லை 2 டாக்குமெண்ட்டு 2 பத்திரப்பதிவு இருந்தால் அது கேஸை அது என்ன விடன்னு பார்க்கலாம். 3 மேலே போனால் அரெஸ்ட் வாரண்ட் தான் போடணும். சிவில் கேஸில் 3 பத்திரம், 4 பத்திரம் போனால் 5 பத்திரம் போனால் 6 பத்திரம் போனால் பத்திரப்பதிவாளரை தூக்கி உள்ளே போடணும். அடிச்சிட்டான். எங்கே அடிக்கான்? கடவுள் உச்சரிப்பு கொடுத்த கணக்கு இப்போ அடிக்கான், தூக்கி உள்ளே போடணும். 3 பத்திரம் போனால் அந்த இடத்துக்கு கணக்கு வழக்கு ஓடுறவனா உள்ளே தூக்கி போடணும். குடும்பத்தார் இருந்தால் குடும்பத்தார் உள்ள கணக்கு இருந்தால் உள்ளே தூக்கி போடணும். 4வது கணக்கு பத்திரம் உள்ளே வந்துச்சுன்னா வென்ற தூக்கி உள்ளே போடணும். அடுத்து பத்திர சார்பாளரை தூக்கி உள்ளே போடணும். 5வது பத்திரம் கணக்கு வந்துச்சுன்னா பிஓ தாசில்தார் கிராம அதிகாரி பத்திரம் எல்லாம் வெளியில் உள்ளவனை பூரா அந்த கையெழுத்து வாங்கினவனை பூரா உள்ளே தூக்கி போடுறோம். செயலறையில் போட்டியா போடலையா சிவில் கேஸில் மேலும் மேலும் போட்டுக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு? தப்பு இல்லையா? நீதிமான் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் நீ கொடுத்தாகணும். கோர்ட்டில், நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வரும் வராதில்ல. இது எவ்வளோ பெரிய தப்பு செய்தான்? ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தால் எது தப்பு செய்யக்கூடாங்கிற கணக்கு நீதிமன்றத்திலேருந்து கொடுத்துடணும். அமைதியாக போ. தப்பு கணக்கு உள்ளே வருது. இதுக்கு என்ன பிரிவினை? அதுக்கு தான் உழைச்சவன் நீதிமன்றத்தை நாடுதான் எனக்கு எதாவது பார்த்து கொடுங்கன்னு. அந்த நீதி இன்னும் கிடைக்கல. அநியாயப்பட்டவன் 2 காலக்கையை பிளந்து அவன் பொண்டாட்டிகிட்ட சுரண்டி மோந்து பார்த்து டெய்லி நக்கி 3 வேளைக்கு தின்னுட்டு நக்கிட்டு போகிறான். சூடு வைக்க வேண்டிய இடத்துல வச்சு தூக்கி எறியணும்டா அவங்களெல்லாம் நடு ரோட்டில். எவ்வளோ பெரிய தப்பு! நீதி கேட்குற எத்தனையோ உள்ள பிரச்சனை நீதிமன்ற கோர்ட்டில் நாளும் பொழுது கண்ணீர் கூத்தலுமாக போய்கொண்டே இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய செயல்! அதான் கடவுளே கணக்கு சொல்லுதான்ல. என்கிட்ட நேற்றே சொல்லிட்டான். என்ன சொல்லுதான்? எப்பா கீழே அவனுக்கு நாளும் பொழுது போகணும், சாப்பாடு உணவு டெய்லி ஜாயிங்கன்னு போனோம். அதுக்கு கீழே வெளியில் பத்திரம் போடுறத எல்லாம் அவன் கொஞ்சம் சாப்பிட்டு நாளும் பொழுதும் போனோம். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ரசித்து பார்த்து பூவும் பொட்டும் வச்சு பழங்கள், வாழைப்பழங்கள், பழரசங்கள் அடி அல்வாவை கொடுத்து கொண்டையில் பூ பெண்ணுக்கு அவன் தப்பு செய்கிறவன் கொண்டையில் பூ வச்சு மோந்து பார்த்து நக்கிட்டு போகிறான். தப்பு செஞ்சுட்டு அவன் பொண்டாட்டிக்கு பூ வச்சு மோந்து பார்த்து நக்கிட்டு போகிறான். கேடு கட்ட உயிமை எல்லாம் உங்களுக்கு அப்படி வேணாடா? உங்களுக்கு உழைச்சி சாப்பிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைய ரசனையாக உட்காந்து நல்லா சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு நீ ரசனையாக நக்கி போடா. இவ்வளோ பெரிய தப்பாடா? கேடு கட்ட உயிமனுடா. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுடா. இந்த கணக்கு நீதிமன்றத்தில் இத்தனை பத்திர டாக்குமெண்ட்ஸ் உள்ளே வந்தால் அள்ளி உள்ளே போடணும். போட்டு அரெஸ்ட் பண்ணு. சிவில் கேஸு. இது எவ்வளோ பெரிய தப்பு! தப்புக்கு மேலே தப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. விளையாட்டா இது? எவ்வளோ பெரிய விளையாட்டு! கம்முன்னு மூடி நிற்கி கணக்கு போட்டு போய்கிட்டு இருக்கு. டெல்லியில் நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். தப்பு ஏன் நீதிமன்றத்தில்? அங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த இவ்வளவு கணக்கு ஓடுது? எல்லாம் கண்ட்ரோல் எங்கே நிற்கி? உச்ச நீதிமன்றம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரே கண்ட்ரோலில் நிற்கி. அதுதான் பிடி. ஏன் இந்த தப்பு செய்தான்? எதுக்கு இவ்வளோ தப்பு? ஏன் இன்னும் ஐயாட்ட நான் கேட்கல? ஐயா நீதிமான் உட்காந்துருக்காரு. நீதிமன்ற கோர்ட்டு அவர் தான், கணக்கு எடுக்கிறது அவர் தான். இந்த ஜெம்மத்தில் பூமியில் குடும்பத்தோடு வந்து உட்காந்து அமர்நாத் ஜோதிலிங்கம் இங்கே உட்காந்துட்டார். தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காரு. அமர்நாத் ஜோதிலிங்கம் தமிழ்நாடு போயிட்டார். தமிழ்நாடு ஆதியில் இருந்த இடம் கைலாசத்தில் வந்து உட்காந்துருக்காரு. குடும்பம் உட்காந்துருக்கு. ஏன்னா கையெடுக்காமல் என்ன உட்காந்துருக்கான்னு டெல்லியில் இராணுவப்படை, வானரப்படை, தரப்படை, விமானப்படை உட்காந்து கேள்வி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கான். தெரியலன்னு நினைக்கக்கூடாதுல்ல. நீதிமன்றத்தில் இது சும்மா கணக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாதுல்ல. கணக்கு விட்டுறணும். அவன் கணக்கு எடுக்கான். தப்பு. அப்போ தப்பு கணக்கு உள்ளே இருக்கிற பிரட்டி எடுத்தானா சர்றன்னு இறக்கி ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளிடுவான். நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கேஸ் கட்டு கணக்கு பூரா முடிக்கிறது இராணுவ வானரப்படை வச்சு தான் முடிக்க வேண்டிய கணக்கு. வேறெல்லாம் முடிக்க முடியாது. இவன் பூரா ஆட்டி ஓட்டி கீழே பூரா பலாக்கி வச்சுருக்கான். அம்புட்டு மூளை திரிக்கான். விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா எல்லாம் ஈஸ்வரன் மகனை பார்த்து மூளை திரிக்கான். கணக்கு இப்படி கணக்கு வருதே எல்லாம் மாட்டுமே அப்படின்னு திரிக்காயிடா. அவனே பாவம். எல்லாத்தையும் எங்களெல்லாம் குளிப்பாட்டணும். மாடுகணுகளுக்கு இற வைக்கணும். அதுகளை பார்க்கணும். ஒரு எவ்வளோ ஒரு சுத்த தூயமாக கைலாத்துலேருந்து உட்கார்ந்த கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டு வந்து இன்னும் கேட்கலன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு!
தப்பு. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதே இது அதர் ஸ்டேட்டில் உட்காந்துருந்தால் உறங்க மாட்டான். ஐயாட்ட வந்து கேட்பான், தமிழ்நாடு வந்து என்ன கணக்கு? மூளையை திரிக்கிற திரிப்பு கணக்கு. இதான் கணக்கு. போட்டாச்சு கணக்கு, போட்டாச்சுப்பா. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா அன்றாட கணக்கு, கைலாசத்தில் வர்ற கணக்கு பதிவு இருக்கணும். பதிவு இல்லைன்னா அந்த நேரம் இராணுவ வானரப்பட கேள்வி கேட்பான். ரிப்போர்ட்டு, சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எல்லாம் ரிப்போர்ட் எடுக்கிறவன் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. அந்த நேரம் இராணுவ வானரப்பட உள்ள கேள்வி கேட்பான். கேட்காம இருக்க மாட்டான். அத்தனை அழிச்சு வச்சுருக்கான். அத்தனை தப்புக்கு உட்காந்துருக்க. கவர்மெண்ட் வேலைக்கிறவன் பூரா உட்காந்து சம்பளம் வாங்கி சாப்பிட்டு நீ நக்கிட்டு பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அழிக்கிறது கொடுக்கல பகவான் கடவுள். 2ஆம் நம்பர் புலத்தியை பார்க்குற கொடுக்கல. அம்முடி 2ஆம் நம்பர் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுதான், ஏற்றுமதி பண்ணுதான், இறக்குமதி பண்ணுதான். கீழே பூமி பாழாகுது, வானத்தில் பாழாகுது. எதுக்கு உச்சியில் உட்காந்துருக்கார் கடவுள்? நீதிமான் எங்கே? அமர்நாத் ஜோதிலிங்கம். இது அமர்நாத் ஜோதிலிங்கம் உட்காந்துருக்கார், தெரியலையா? சுத்தமாக தூயமாக. எதுக்கு? எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மலையில் உச்சியில். அதான் பனிக்கட்டி ஜோதிலிங்கம். முடிஞ்சு வச்சு கணக்கு. பூமியில் வந்து உட்காந்து இதுதான் பனிக்கட்டி ஜோதிலிங்கம். புரியுதா இல்லையா? வானத்துக்கு பூமிக்கும் சுத்தமாக தூயமாக வந்து உட்காந்து கணக்கெடுத்து பூமியில் இறங்கி குடும்பம் உட்காந்து கணக்கெடுக்கிறார். நீ கையெடுக்கலைன்னா எல்லாம் வெளிநாடு எப்படி போகுது? ஒரு செகண்ட் தான் கண்ணை மூடி முடிக்கும், ஒரு செகண்டில் அப்படியே ஆச்சிடுவான் கடவுள். பார்த்து கணக்குகளை கேள்வி கேட்கப்பார். முக்கால் சத்தியம். ஏண்டா சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு இத்தனை பேர் இருக்கியாடா? எவனா உள்ளே வந்து ரிப்போர்ட் எடுக்கிற வந்து கேட்டியா இல்லையா? கேஸ் நடக்கு, அது நடக்கட்டும். நீ வா உள்ள. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி ஏன் வரல? நீ இத்தனை 5-6 வருஷம் கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் நீ வரலங்கிற கேள்வி வரும். இராணுவ வானரப்பட கேள்வி வைப்பான். நீ ஏன் போய் கேட்கல ஐயாட்ட? அவர் நீதிமான். கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் அவர் கையில் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது. அத்தனை தப்பு பண்ணி வச்சுருக்கான் அரசியல்வாதி. உலக நாடை தப்பு பண்ணி வச்சுருக்கான். உலக நாடு அவனே சொல்லுவான், உலக நாடு போய்கிட்டு இருக்கு, இங்கே டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்து உறங்கிலாடான்னு கேள்வி வைப்பான். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி சிபி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை. கைலாசத்தில் கேள்வி கேட்டு நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணு. ஐயா எப்படி உட்காந்துருக்காரு? கணக்கு இவன் தான் கொடுக்கணும். இவன் கொடுக்காம நீ இன்னும் நிற்கான், தத்தளித்து நிற்கான். என்ன காரணம்? அரசியல்வாதி அப்படி அமைக்கி வச்சுருக்கான். ஒட்டாச்சி இன்னைக்கு கணக்கு. எல்லா சாமி வெளியே ஏறுது, வெளியே கிளம்புது. அடி தருமடி விழும் ஒவ்வொருத்தனுக்கும். முதுகில் அடி வீட்டில் காய்ச்சல் வந்து நோயில் வந்து ஆஸ்பத்திரிக்கு அறுக்க கொண்டு போய் எல்லாம் உருவி அப்படியே சுடுகாட்டு எரிப்பு, மிஷின் எரிப்பு போயிடுவேன். முக்கால் சத்தியம்.